Hello friends, welcome to Nilas Healthy Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சளி, காய்ச்சல், இருமல், அதுக்கப்புறமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான மூலிகை காஃபி தான் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்டா ஒரு காஃபி பவுடர் வந்து ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறமா அதை வச்சு காஃபி எப்படி போடலான்னு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 100 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி விதையில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி இது எல்லாமே இருக்குது. இந்த கொத்தமல்லி விதையும் வந்து இருமல், சளி இதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப பயன்படுது. இப்போ இது வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறமா வால் மிளகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. இந்த மிளகு வந்து சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயன்படும். இந்த வால் மிளகும் வந்து சளி, காய்ச்சல், இருமல், அப்புறமா தலைவலி, அஜீரண ப்ராப்ளம் இது எல்லாத்தையுமே இந்த வால் மிளகு வந்து சரி பண்ணும். இப்போ இதையும் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது வந்து வறுத்தாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 2-3 பொருளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடித்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொருள் என்னென்னா சித்திரத்தை. இந்த சித்திரத்தை வந்து நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணும். அதே மாதிரி சளி, காய்ச்சல், இருமல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். இதில் வந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து இஞ்சி, மஞ்சள் மாதிரி கிழங்கு வகை தான் சார்ந்தது. அப்புறமா இதில் அதிமதுரம் ஒரு 10 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த அதிமதுரமும் வந்து சளி, இருமல், அப்புறமா தொண்டையில் உள்ள ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த அதிமதுரம் வந்து சரி பண்ணும். அடுத்ததாக இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூணையும் வந்து கொஞ்சம் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். சுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுவுமே வந்து சளி, காய்ச்சல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். அப்புறம் தலைவலி கூட சரியாகும். அதே மாதிரி அஜீரணமாக இருந்தாலும் இது வந்து சரி பண்ணும். இதை நம்ம வந்து சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள நச்சு பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து வெளியேற்றிடும். நீங்கள் இது கூட திப்பிலி இருந்துச்சுன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் எப்போவுமே திப்பிலியும் சேர்த்து தான் அரைப்பேன். இந்த டைம் வந்து என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து போடலை. நீங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இடிக்கும்போது ஸ்லாபில் வச்சு இடிக்காதீங்க. ஸ்லாப் வந்து சீக்கிரத்தில் உடஞ்சி போயிடும். இது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து கீழே வச்சு எடுத்து இடிச்சுக்கிட்டேன். இப்போ இது அந்த மூணையும் ஓரளவு நல்லா இடித்தாச்சு. இப்போ இதை வந்து பேனில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொருட்களையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஓரளவு நல்லா ஆற விட்டுருங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் சூடோடு இருக்கும்போது நம்ம இதை வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா எவ்வளோ தூரம் உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொடி வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டு மூடி வைக்கிறத விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லா பொடியில் உள்ள வாசம்லாம் போகாமல் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம காஃபி எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பட்டி சேர்த்து இதை பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்னும் நிறையா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் நம்ம உடம்புக்கு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியிலேருந்து ஒரு 3/4 அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எலுமிச்சை பொடி சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை பொடி வந்து எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஒரு கம்மியான தீயில் வந்து கொதிக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டும் போது பிளாஸ்டிக் வடிகட்டி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு காஃபி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து டெய்லி குடிச்சிக்கிட்டே வாங்க. காலையில் அல்லது சாயங்காலம் ஏதாவது ஒரு டைம் குடித்தா கூட போதும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. சூப்பரான நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு அருமையான காஃபி வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு வச்சு டெய்லி குடிச்சிக்கிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோடய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.